Hi friends, நான் சித்ரா, SEBI registered research analyst. Welcome to my YouTube channel, Trader Chitra Tamil. இன்னைக்கு வீக்லி கேமரா ட்ரிக்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதாவது வீக்லி கேமரா லெவல்ஸ் எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு பவர்ஃபுல்லான கேமரா ட்ரிக் இருக்கு. ஓகே, அது என்னன்னா சார்ட்ல டெய்லி கேமரா அண்ட் வீக்லி கேமராவை ரெண்டுமே பிளாட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெய்லி R4ம் வீக்லி R3 அல்லது வீக்லி R4 ரெண்டும் அலைன் ஆனால் அந்த ஏரியா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கிளஸ்டர் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதோட ரீசன் என்னன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரேடர்ஸும் வீக்லி டைம் ஃப்ரேம் ட்ரேடர்ஸும் அந்த சேம் சோனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், ஆக சான்ஸும் ஜாஸ்தி. ஓகே, அதே மாதிரி டெய்லி S4 அதுக்கப்புறம் வீக்லி S3 அல்லது வீக்லி S4 அலைனானா அந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிளஸ்டர் இருக்குங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஜோன்ஸில் பையர்ஸ் ஆக்டிவாக மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிற ப்ராபபிலிட்டியும் அதிகம். ஓகே, இதை நம்ம சிம்பிளாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டெய்லி R4 ப்ளஸ் வீக்லி R3 அல்லது வீக்லி R4 இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆகும். டெய்லி S4 ப்ளஸ் வீக்லி வீக்லி S3 அல்லது வீக்லி S3 லெவல் இருந்துச்சுன்னா அதையே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டான லெவலும் இருக்குங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஏதாச்சும் ரிஜெக்ஷன் கேண்டில்ஸோ இல்லாட்டி வால்யூம் கன்ஃபர்மேஷன் இல்லாட்டி ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம அந்த இடத்துல சேஃபான என்ட்ரி அப்ரோச் பண்ணலாம். ஓகே, இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா அன்ரீச்ட் லெவல் ஃபினாமினன். ஓகே, சப்போஸ் எஸ்டர்டேயோட R3 லெவல் மார்க்கெட் வந்து டச் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த லெவல் என்னவா இருக்கும்? அந்த லெவல் தான் அன்டச்டு லெவல். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அன்டச்டு கேமரா லெவல்ஸை மார்க்கெட் அடுத்த 2-3 செஷனுக்குள்ளே ரீவிசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அதாவது நேற்று ரீச் பண்ணாத லெவல்ஸ் R3 லெவல்ஸ் வந்துட்டு ஃப்யூச்சரில் ப்ரைஸ் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதாவது அப்கமிங் செஷன்ஸில் டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சில ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அந்த கேமரா லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகே, அதனால் அந்த அன்டச் R3 இல்லாத அன்டச் S3 லெவல்ஸை நம்ம ஃப்யூச்சரை டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நேத்தோட R3 லெவல் வந்துட்டு 25,200ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸில் மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 25,200 ஒரு வந்துட்டு டார்கெட்டாவோ பொட்டென்ஷியல் டார்கெட்டை ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்துட்டு 100% ரூல் இல்லை, இது ஒரு மார்க்கெட் டெண்டன்சி மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கேமரால ஒரு கிளாசிக்கான ரிவர்சல் செட்டப் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் வந்துட்டு கேமரா லெவல்ஸை பிரேக் அவுட் லெவலாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கேமராவோட ஒரிஜினல் கான்செப்ட் என்னன்னா அது ஒரு மெயின் ரிவர்ஷன் லெவலாக தான் நம்ம யூஸ் பண்ணணும், நாட் ஃபார் பிரேக் அவுட் ஆர் ஃபார் பிரேக் டவுன். அதாவது இப்போ மார்க்கெட் வந்துட்டு கேமராவோட R3 அல்லது S3 லெவலுக்கு வந்தது அப்படின்னா உடனே பிரேக் அவுட் ஆகணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அங்கே என்ன கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது, அங்கே என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ R3 ரிவர்சல் செட்டப் என்னங்கிறதுனா ப்ரைஸ் லெவல் வந்துட்டு R3 லெவலில் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா பையர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது, ஸ்ட்ரென்த் குறையுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அப்போது நம்ம என்ன ட்ரேட் யூஸ் பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல நம்ம ஷார்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். அதாவது R3 லெவலில் அதே தான் S3 லெவலில் இப்போ ப்ரைஸ் ரீச் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அதாவது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா செல்லர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் குறையுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ இது ஏன் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னா இது மெயின் ரிவர்சல் லெவலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, சப்போஸ் ப்ரைஸ் வந்து R3 ஒரு S3 லெவல் டச் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல இப்போது R3 இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஷார்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணலாம், என்ட்ராருக்கு ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி ப்ரைஸ் வந்து S3 டச் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஹேமர் கேண்டிலோ பின்பார் கேண்டிலோ அந்த இடத்துல இருக்குதுன்னா அந்த இடத்துல லாங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்த்துக்கலாம். என்ன இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கேமராவோட ஒரிஜினல் கான்செப்ட் வந்துட்டு பிரேக் அவுட் அல்லது பிரேக் டவுன் கிடையாது, அது ஒரு மெயின் ரிவர்ஷன் லெவலாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ R3 S3 லெவல் எப்படி நம்ம மீன் ரிவர்ஷன் லெவலாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இதுதான் கேமரலா R3, கேமரலா டெய்லி R3, கேமரலா டெய்லி S3. ஓகே, ஸோ இந்த இடத்துல கேமரா R3 லெவலில் நமக்கு ஏதாச்சும் ரிஜெக்ஷன் கேண்டில் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இப்போ இங்கே பார்க்கலாம், இது ரிஜெக்ஷன் கேண்டில். ஓகே, விக்கு வந்து லாங்காக இருக்குது, பாடி வந்து கீழே க்ளோஸ் ஆயிருக்கு, மீன்ஸ் தெர் இஸ் அ ரிஜெக்ஷன், அந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சிச்சுன்னா நம்ம அங்கே ஷார்ட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு சப்போர்ட் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா S3 லெவல் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டேல S3 லெவலில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S3 வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவல், அதாவது கேமரா டெய்லி S3, இது கேமரா R3. அப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், அதாவது இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா விக் வந்து லாங்காக இருக்குது, பாடி மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டோஜி கேண்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி கேண்டில், ஒரு கொஞ்ச நேரம் கன்சல்டேஷன்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. எகெயின் மார்க்கெட் வந்து S3ல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அந்த இடத்துல நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் கேமரா R3 அண்ட் S3 லெவல் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அது ஒரு சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆகும். இல்லாட்டி மார்க்கெட் அந்த இடத்துல வந்துச்சுன்னா அங்கே என்ன ரியாக்ட் ஆகுங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம அங்கே பார்க்கலாம். கேமரா லெவல்ஸை ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட கம்பைன் பண்ணும்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R3 பிளஸ் ஹையஸ்ட் கால் OI இருந்துச்சுன்னா அது டபுள் ரெசிஸ்டன்ஸ், அதாவது டெய்லி கேமரா லெவல்ஸ் R3யும் அதே இடத்துல ஹையஸ்ட் கால் OI ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சேம் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அது டபுள் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணும். ரீசன் என்னன்னா, கேமரா ட்ரேடர்ஸ் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கறது R3, அதே டைம்ல ஆப்ஷன் ரைட்டர்ஸும் அந்த ஸ்ட்ரைக்கை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால மார்க்கெட்டுக்கு அந்த லெவல் கிராஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகே, அதே மாதிரி S3 பிளஸ் ஹையஸ்ட் புட் ஆப்ஷன் புட் OI இருந்துச்சு அப்படின்னா அது டபுள் சப்போர்ட், அதாவது கேமரா டெய்லி கேமரா S3 லெவல்ஸும் ஹையஸ்ட் புட் OI ஸ்ட்ரைக்கும் சேம் ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லெவல் வந்து டபுள் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேப் அப் சீக்ரெட் என்னங்கிறது பார்க்கலாம். இன்கேஸ் ப்ரைஸ் வந்து கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து R3க்கு மேலே R4ல ஓப்பன் ஆகுது. ஸோ கேமரா பிவோட் பொறுத்த வரைக்கும் R4க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த அன்னைக்கு ட்ரெண்டி டேயாக இருக்கும், அதாவது லாங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் அதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஆக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன். ஆக்செப்டன்ஸ் அப்படின்னா ப்ரைஸ் வந்து R4க்கு மேலே ஸ்டேபிளாக நின்றுச்சு, அதாவது ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் இருக்குது அப்படின்னா கால் பையர்ஸ் அந்த இடத்துல இருக்காங்கிறது அர்த்தம், அதாவது ட்ரெண்டி டே. இன்கேஸ் R4ல ரிஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த கேப் வந்து ப்ரைஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி, அதாவது புட் பையர்ஸ் இருக்காங்க, புட் பையர்ஸ் வின். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் நம்ம, அதாவது ஸ்ட்ராங் கிரீன் கேண்டிலா இல்லாட்டி ஸ்ட்ராங் ரெட் கேண்டிலா அப்படின்ட்டு. இன்கேஸ் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது கேமரா S3க்கு கீழே ஓப்பன் ஆகுது, S4ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது ஒரு கேப் டவுன் டேயாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல ப்ரைஸ் பிலோ S4 அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குன்ட்டு அர்த்தம். ஸோ அது வந்து ஸ்ட்ராங் பியரிஷ் டேயாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இன்கேஸ் ரிஜெக்ஷன் அபோவ் S4, ப்ரைஸ் வந்துட்டு S4க்கு மேலே ஸ்டேபிளாக நின்றுச்சு, ஒரு கிரீன் கேண்டில் இருக்குது அப்படின்னா ஷார்ட் கவரிங் பாசிபிளாக இருக்கும், அதாவது மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகிறக்கு அப் ட்ரெண்டில் போகிறக்கு சான்ஸ் இருக்குது, கேப் ஃபில் பண்ணுறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது, அதாவது ஷார்ட் கவரிங் இருக்கலாம். அந்த அன்னைக்கு ஷார்ட்ஸை கவர் பண்ணுவாங்க அவங்க அந்த இடத்துல. ஓகே, இதுதான் என்னோட டெலிகிராம் சேனல் ட்ரேடர் சித்ரா. இங்கே வந்துட்டு நான் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸோட லைவ் லெவல்ஸ் ஷேர் பண்ணுவேன், அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸோட லைவ் லெவல்ஸ், லைவ் வியூ என்னங்கிறத நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுவேன். நிஃப்டி ட்ரேடிங் கால்ஸும் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். Hope this video is useful to you. Please don't forget to like, share and subscribe. Click the bell icon too for my upcoming video notifications. Thank you for watching.